போனோம். மேடம் வந்துருக்கு மேடம். சரிங்க. சத்தம் அடிக்கணும். நீங்கள் அடித்த சவுண்டு பத்தலை. மூணில் நிறுத்திருக்கோம். போகுதா? அது மறக்கவே மறக்காதீங்க. செகண்ட் கிட் போட்டிங்கன்னா ஈஸியாக இருக்கும். எக்ஸிலேட்டர் யூஸ் பண்ணியிருக்கணும், இல்லைன்னா ஃபஸ்ட் கீர் போட்டுருக்கணும்.
போயிடும் நினச்சேன். போகாதுல்ல. சரி நம்ம கிளச்சே மெயின்டைன் பண்ணல, கடைசி கிளச்சே மெயின்டைன் பண்ணியிருக்கணும். நம்ம கிளச்சை மெயின்டைன் பண்ணவே இல்லையே. பஸ் வந்து நீ நிறுத்தலாமா வேணாமா? கிளச்சை மெயின்டைன் பண்ணியிருக்கணும். பண்ணுங்களா? இல்லைம்மா, 3ல் நிறுத்தலை. நீங்கள் 3ல் நிறுத்தினீங்கன்னா வண்டி போயிருக்கும். %100 போகும். பிரேக் விடு போகுதுல்ல. இது மிஷின், அதோட வேலையை அது கரெக்டாக செய்யும். கொஞ்சம் தள்ளி நீங்கள் வந்ததெல்லாம் ஓகே தான். பட் நீங்கள் அந்த இடத்துல வந்து ஃபஸ்ட் கியர் போட்டிருப்பீங்கன்னு எதிர்பார்த்தேன். இல்லையா கிளச்சை மெயின்டைன் பண்ணி எக்ஸிலேட்டர் யூஸ் பண்ணியிருப்பீங்கன்னு எதிர்பார்த்தேன். 2ல் ஏதோ ஒன்று பண்ணுவீங்க, வண்டி மேலே போயிடும்னு எதிர்பார்த்தேன். நான் என்ன பண்ணுறது, பஸ் கார் கொடுக்க வந்துட்டாருனாங்கறியா? இல்லை, நான் அவரை வந்து போயிடுவாரா இல்லை நான் நிறுத்தணுமா அந்த கன்ஃபியூஷன். பஸ்ஸெல்லாம் வராத ரோட்டில் கூப்பிட்டோம் நாங்கறியா? அதான் இப்போ போகும் பாரு பஸ் வராத ரோட்டுக்கு. ஐயோ, அப்புறம் நான் நிறைய டர்னிங்ஸ் இருக்காங்களா? வேணா நிறைய டர்னிங்ஸில் போகலாமா இல்லை மெயின் ரோட்டில் போகலாமா? அதெல்லாம் ஓகேதாங்களா? மெயின் ரோட்லேயே போகலாம். நிறையா டர்னிங்ஸ் இருக்கிற ரோட்டுக்கெல்லாம் கூப்பிட்டு போனால் நீங்கள் ஓட்ட மாட்டேங்கிறீங்களே. போகலாமா? நீங்கள் அந்த பேலன்ஸ் நல்லா அதில் ஓட்டலாம். இந்த பொண்ணுக்கு நாளைக்கு 1 நாள் தான் கிளாஸ் வரும். நீங்கள் அது நானும் அப்புறம் அடுத்த மாதம் வாங்க. அது அப்போ வந்து நம்ம அந்த டர்னிங்ஸ் அப்போ ஓட்டிங்க, அதில் ஓட்டிங்க. இண்டிகேட்டர் போட்டு விட்டு. குட் மார்னிங் மேடம். என்னடா கிளாஸ் முடிஞ்சா உனக்கு? என்னோட இன்னும் 5 நாள் அப்புறம் இருக்கு. அப்படியா? பேலன்ஸ் 5 நாள் வந்து நெக்ஸ்ட் மந்த் வரும். அடுத்த மாசமா? அவங்க ஆர்டி ஆஃபீஸ் போகும்போது வருவாங்க. மேடம் டக்குன்னு யூஸ் பண்ணுவேன். சரி, டக்குன்னு யூஸ் பண்ணி டக்குன்னு செகண்ட் கீட் அடிக்க. புரியல. ஆஃப் ஆயிடக்கூடாதுன்னு நினச்சேன். ஆயிடுச்சு. லெஃப்ட் போகலாம். போகலாம். மெல்ல மெல்ல கீழே இறக்கணும். திருப்பிக்கலாம். திருப்பிடும். பஸ் போய்கிட்டு டக்குனு எக்ஸைட் கொடுத்து 2 கிலோமீட்டர் 3 கிலோமீட்டர் ஓடிடலாம். அந்த ரோடை பிடிச்ச வரையும் பிடிச்சிக்கணும். புரியல. நீ எக்ஸைட் யூஸ் பண்ணு.
மூணாவது கீர் போடு, எக்ஸிலேட்டர் யூஸ் பண்ணு. அந்த கார் போட்டோம். பஸ் போயிடுச்சா போகலையா வர்ஷினி? அப்போ நம்ம அந்த ரோட்டுக்கு வந்தாச்சுன்னா அப்புறம் என்ன வர்ஷினி? அந்த பஸ் வந்து முன்கூட்டியே ஓவர் ஸ்பீடாக வந்துக்கிட்டு இருந்தாரு, நம்ம வழி விட்டோம். நம்மளும் அந்தளவுக்கு பிக்கப் ஆகி போகிறோம்ல. ப்ரிப்பேர் ஆகிக்கலாம். 1 2 3 ப்ரிப்பேர் ஆயிடணும். எத்தனை கிட் போட்டுக்கோங்க. டைமிங் ரொம்ப முக்கியம். 3வது ஒரே மீதி கிரின்னு அப்படின்னு இந்த விட அஞ்சாவது கீர் போட்டுக்கலாம் வர்ஷினி. நாங்களாம் முந்தானத்து 7வது கீர்லாம் போட்டு வரணும் தெரியுமா? 7வது கீருங்களா? அது எங்கேனா இருக்குன்னு கேட்குறியா? கீரை டவுன் பண்ணிட்டாங்க. பண்ணிக்குதுங்க. மறுபடியும் டவுன் பண்ணிக்கலாம். ஓகேவா? நாளைக்கு போட்டுக்கலாம் வர்ஷினி. கேப் எல்லாத்தையும் அடிச்சிடணும்ல, யாரு குறுக்க வருது? அப்போ ஃப்ளைட் தான் ஓட்டணும். ஃப்ளைட் ஓட்டினாலுமே மேகங்கள் குறுக்க வருது, மழை வருது, இடி வருது. ஃப்ளைட்டுக்கே பிரச்சனை இருக்குது. திருப்பி இப்படி இப்படி வராங்கன்னா ட்ரெயின் ஓட்டினாலுமே ட்ரெயின்லேயும் பிரச்சனை தான். எவ்வளோ ஒருத்தன் டக்குன்னு குறுக்க வந்துடுறான், இல்லாட்டி கேட்டை சாத்தாமல் போயிடுறானுங்க. ஏன் வர்ஷினி? கடைசி கப்பல் ஓட்டினான்னு பார்த்தாலும் நமக்கு கடல்னா அலர்ஜி. சுத்தமா நீச்சல் தெரியாது. அதான் சொல்கிறேன், நம்மளை ஒரு அண்டாக்கில் முக்கினாலே வெளியே வர மாட்டோம். அப்புறம் எங்கே கடலுக்குள்ள? கேப் ஃபில்அப் பண்ணுதுங்க. ஹார்னர் யூஸ் பண்ணுங்க. ஹார்னர் நல்லா நீட்டாக தான் வந்துருச்சு. 5வது போடலாம் வர்ஷினி. டவுன் பண்ண 5வது ஸ்பீடை கம்மி பண்ணலான்னு. அதான் நீ சொன்ன.
நீங்கள் இலையை சொன்னீங்கன்னா நான் இலையை சொல்லலைன்னா நில்றா மட்டும்தான் சொல்லணும்னா அப்படிங்கிட்டு மூணு படுத்தீங்கன்னா சூப்பராக இருந்திருக்கும். போட்ட கீர் ஓகே ஆல்ரெடிமா மூணாவது போடுறாங்க வண்டி சிரமப்பட்டு போகுது தெரியுதா? அந்த நாய் வெளியே வரக்கூடாது தாண்டி வந்தாங்க. கார் எடுத்துட்டு ரெகுலராக இப்படி ஓட்டிகிட்டே வச்சுக்கோ கை சூப்பராக செட் ஆகிடும். அஞ்சாவது போடு வேண்டாண்ணா ஸ்பீடை குறைச்சிங்கன்னா நான் கேட்க மாட்டேன். நான் கரெக்டாக 4 கிட்ட வர வரைக்கும் அப்படியே வெயிட் பண்ணிட்டு அக்கா கார் நடிங்க எப்படின்னா பஸ் ஸ்டாண்டு போயிடும். பஸ் ஸ்டாண்டா ரெண்டாம் யூட்டர்ன் பண்ணிடலாம். ரெண்டாம் அப்படி சுற்றி வந்தோம். சரி கீர் என்ன பண்ணிருக்கீங்க? செகண்ட் கீர் போட்டுருந்தோன்னா ஸ்டேரிங் கண்ட்ரோல் விட்டுருந்தோம். அப்போ யார் பைத்தியக்காரன்? அந்த சைடு போதும். ரைட்டு. இல்லை பிரேக்கை பிடிச்சி கிளச்சை பிடிச்சி செகண்ட் கீர் போட்டு நிதானமாக திருப்புனா வண்டி அழகாக வருமா? வர்ஷினி வருமா வராதா வர்ஷினி? அப்போ பிரேக் பிடிச்சிருக்கோம்ல வர்ஷினி. அப்போ நிறுத்தி செகண்ட் கீர் போட்டு மெதுவாக வந்திருக்கலாமே வர்ஷினி. அவருக்கு என்ன பிரச்சனையோ
நீ எப்படி 5வது கீர் போட மாட்டேங்கிற அந்த மாதிரி அவருக்கு அந்த மாதிரி பிரச்சனை இருக்கும். ரொம்ப ஸ்பீடாக போகிற மாதிரி இருக்குங்க அந்த. நீ தான் எக்ஸைட்டர் மிதிக்கிற, நான் ஒன்றும் பண்ணல. இல்லை நான் ஸ்பீடை கம்மி பண்ணிடலாம் அப்படின்னு நினச்சிட்டு நான் ஆக்சிலேட்டரை என்னமோ சொல்கிறேன் சொல்லு. 3வது கீர் போடுங்க லட்சுமி. நீங்கள் எக்ஸைட்டர் மிதிச்சிங்கன்னா கேட்பீங்க. நான் கீரை மாற்றுங்கன்னு சொல்லுவேங்க. எக்ஸைட்டர் மிதிக்காமல் இருந்தீங்கன்னா நான் சொல்ல மாட்டேங்க. அதுக்கப்புறம் அது உங்கள் பிரியுங்க. சின்ன ரவுண்டான சுற்றலாமா பெரிய ரவுண்டான சுற்றலாமா வச்சு சின்ஸ்னா இதான். பெருசே சுற்றிக்கலாம். இண்டிகேட் ரைட்டில் போட்டுக்கலாம். கிளச்சு பிரேக் பிடிக்கலாம். அப்படியே செகண்ட் கீர் மெதுவாக போட்டு புத்தனாக ஓட்டிடலாம். முன்னாடி இங்கே வரணும், லைட்டாக வரணும். நேரம் போயிடலாம். என்ன போய்க்கலாம் சொல்லிட்டா வருஷம். ஏப்பா இந்நேரத்தில் இங்கே தான் வருவியாப்பா கேட்கலாமாப்பா? தொழிலதிபர் அப்படி இப்படி ஏதோ ஒரு வண்டியில் போயிட்டு தான் இருக்கும். இந்த புள்ள தாங்க. புயல் போக்கில் போயிட்டு இருக்கிறீங்களா? அடி பார்த்துக்கலாம். இல்லை சத்தியமாக நல்லா தான் ஓட்டுற வருஷம். அந்த சின்ன பயம் மட்டும் இருக்கு, அவ்வளோதான். எல்லாமே குறுக்க ரோடு காலியாக இருந்தால் நான் பாட்டுக்கு போயிடலாம் அப்படின்னு தோணுது. மும்பை பைபாஸ் ஏறிட்டோம்னு வச்சுக்கோ, லாரி ஒன்று வாங்கிட்டு அங்கேயும் குறுக்க தான் வருவானுங்கண்ணா. அங்கே ஆட்டோவில் வருவானுங்கண்ணா. இண்டிகேட் லெஃப்ட் போட்டுங்க. லெஃப்ட்டு இந்த பக்கம் போகிறோம். நீ ஓட்டி முடிச்சிட்ட, இப்போ அந்த பொண்ணு ஓட்ட வேண்டாமா? திரும்ப எந்த பக்கம் போகிறது? லெஃப்ட் போய்க்கலாம். இந்த வழியா போய் நல்லூர் வழியா வந்துடலாம். அப்படி வந்துடலாங்கிறியா? இல்லை அதனால வெளியே போகிறீங்களா? இல்லை நான் சிடி யூட்டன் பண்ணிடுறேன். உன்னே ரெண்டா நான் சுற்ற வச்சிட்றேன். செகண்ட் கீர் போட்டுக்கலாமா வச்சு வர்ஷினி? பின்னால் வண்டி வருதுன்னு பார்த்துக்கோ. கார் போனே அப்படியே அந்த ரோட பிடிச்சிக்கோ. டக்குன்னு பிடிச்சிக்கோ. எங்கே நிறுத்துறீங்க? போமா பார்த்துக்கலாம். 3வது கீர் போட்டுக்கலாம். நான் திருப்பி லெஃப்ட் வரணும் பஸ் ஸ்டாப்பு. இங்கே வரோம் வரோம். அவருக்கு என்ன அர்ஜென்ட்டாக போகணும்? எந்த ரவுண்டானால இல்லைம்மா, இங்கே எப்படி யூட்டன் பண்ணி அந்த பஸ்ஸுக்கு மேலே எடுத்துக்கலாம். எந்த ஸ்பேஸ் அங்கே போகிறோம்? அடுத்து இண்டிகேட் ரைட்டில் போகணும். ஸ்லோ பண்ணி பிரேக் பிடிக்கலாம், கிளச்சு பிடிக்கலாம், ஸ்லோ பண்ணிக்கலாம், நிறுத்தி திருப்பிக்கலாம். ஒன்றும் அர்ஜென்ட் இல்லை. இண்டிகேட்டர் மட்டும் போட்டுக்கலாம். இண்டிகேட்டர் போட்டுக்க வருஷனி. அது ரொம்ப நேரம் ஆச்சுமா? என்னென்னா ஒரு பஸ்கார் நீங்கள் 2 பஸ்கார் வந்துட்டாங்க. ஒரே நிமிஷம். சரி அந்த பஸ்கார் போட்டோம். முன்னாடி மூவ் பண்ணுறேன். இல்லை நம்ம பஸ்கார் போட்டோம். போயிட்டாரா? நீங்கள் மூவ் பண்ணுங்க. இப்படி ஓரம் போயிடலாம். மூவ் பண்ணால் தெரிஞ்சிடும். இல்லை நீங்கள் மூவ் பண்ணி பாருங்கள், கொஞ்சம் மூவ் பண்ணி பாருங்கள். தெரியுதா? மறுபடியும் நிறுத்திக்கணும். மறுபடியும் கொஞ்சம் மூவ் பண்ணி பாருங்கள்.
அப்படியே லெஃப்ட் மாற்றி இப்படி ஓரமாக அது அந்த வண்டி ஆட்டோ நிற்கிதுல்ல ஆட்டோட்ட போயிடலாம் அப்படியே லிஃப்ட் வந்துடும். சரி ஓகே அவ்வளோதான். ஓகே உனக்கு ஓகேவா? நல்லா இருந்துச்சு இன்னைக்கு? நல்லா இருந்துச்சுன்னா சொன்னா திரும்ப மெயின் ரோட்லேயே கூப்பிட்டு போகிறேன். மெயின் ரோட்லேயே கூப்பிட்டு போகிறதா? எங்கேயும் திரும்பாம நேராக போயிட்டு நான் பாட்டுக்கு வந்து அப்படியா? அப்போ இனிமேல் மெயின் ரோட் பக்கமே வர மாட்டேன். ஐயோ இல்லை இது ஈஸி இல்லைம்மா. உனக்கு அந்த ரோடு இன்னும் உனக்கு டஃப் காம்படிஷனாக இருக்கும். காட்டுறாரு நீ வருவீல்ல பார்த்துக்கலாம் விட.